ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நானும் சுகமாக இருக்கிறேன். இந்த வீடியோவில், அதாவது இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட நம்ம இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ட்ரடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். அது ஏன் இந்த இன்ட்ரடக்ஷன் அப்படின்னா, இந்த அளவுக்கு நம்ம இந்த காலகட்டத்தில் இவ்வளோ டெக்னாலஜி வந்துட்டு வளர்ந்துருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம். ஒவ்வொரு ப்ராப்ளமாக நமக்கு வந்துட்டு இருக்கும்போது அதை ஒவ்வொரு சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்க ஒவ்வொரு டெக்னாலஜியும் நம்ம வளர்ந்துட்டே இருந்துச்சு. அதனால தான் இப்போ வந்துட்டு இவ்வளோ டெக்னாலஜிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணுறதுனால நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், ரைட்? ஸோ அதே மாதிரி தான் இந்த ஆட்டோமேஷன் நம்ம கண்டுபிடிக்க ஒரு விஷயம் இருந்திருக்கும்ல, ஒரு ப்ராப்ளம். அது என்னன்னு தெரியுமா? அதுக்காக தான் இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோவே. ஏன்னா என்ன ப்ராப்ளம்ஸ்க்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம்னு தெரியணும். ஏன்னா அப்படின்னா தான் நம்மளோட நாலேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். நமக்கு ஒரு கிளாரிஃபை கிடைக்கும், எதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் நம்ம இந்த ஆட்டோமேஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம்னு தெரியும். சொல்கிறத விட வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்தலாம். Why I choose automation? Why everyone choose this automation? ஏன் இது ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான். இது மேனுவல் எரர் மாதிரி கிரியேட் பண்ணாது. ஸோ ஒரு ஹியூமன் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் நிறைய எரர்ஸ் வரும். ஸோ இன்கேஸ் நம்ம சாட்ஜிபிலேருந்து கோட் வாங்கினாலே நிறைய எரர்ஸ் வரும். ஏன்னா வந்துட்டு ஒரு ஏஐக்கு வந்துட்டு தெரியாது நம்ம இந்த பர்பஸ்க்காக தான் இந்த கோட் நம்ம வாங்குறோம் அப்படிங்கிறது, ரைட்? ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து லோக்கலாக வந்துட்டு எவ்வளோ எரர்ஸ் வேணால் பண்ணலாம், அது வந்து தப்பே கிடையாது. ஆனால் நம்ம ஒரு ப்ரொடக்ஷனை வந்துட்டு நம்ம கூட புஷ் பண்ணும்போது அந்த இடத்துல எரர் வந்துச்சு அப்படின்னா நம்மளோட ரெப்புடேஷன் தான் டேமேஜ் ஆகும். நம்ம சர்வீஸ் வந்துட்டு லோ ஆயிரும். அதாவது நம்ம எந்த அளவுக்கு நம்ம கோடை வந்துட்டு பர்ஃபெக்டாக அந்த டைமுக்கு நம்ம முடிச்சு கொடுக்குறோமோ அதை விட முக்கியமான விஷயம் சர்வீஸ். நம்ம சொன்னது கரெக்டாக இருக்கும். நாங்கள் எந்த தப்பும் ப்ரொடக்ஷனில் வந்துட்டு ஆகக்கூடாது. அப்போனா தான் நெக்ஸ்ட் டைமும் அந்த கிளைண்ட் நம்மகிட்ட தேடி வருவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, ரைட்? ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த ஆட்டோமேஷன் வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃப்ளோ. இந்த இடத்துல வந்து நான் ஜென்கின்ஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ ஜென்கின்ஸ் வந்துட்டு கிட்லாபோட கொஞ்சம் அட்வான்ஸ், ஆனால் சேம் ரெண்டும் ஒரே தான். ஸோ கிட்லாபில் வந்துட்டு நம்ம யாமில் யூஸ் பண்ணுவோம், நம்ம ஜென்கின்ஸில் குரூவி யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? ஆனால் சேம் இதுதான். ஸோ நம்ம கோடை வந்துட்டு நம்ம கமிட் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்ஸ் நம்ம கோடை வந்துட்டு நம்ம இங்கே முடிச்சுட்டு நம்ம ஒரு டாஸ்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம கிட் அதில் வந்துட்டு வெர்ஷன் கண்ட்ரோலாக போட்டு அதை கிட்டப் ஸோ இதில் வேணால் போடலாம். ஸோ இந்த ஜென்கின்ஸ் தான் இந்த இடத்துல என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து இந்த கோடை டைரெக்டாக வந்துட்டு டெப்ளாய்மெண்ட் சைட்டுக்கு சென்ட் பண்ணும், ஓகேவா? ஓகே, தென் இங்கிருந்து டெவலப்மெண்ட் சைட் போயிட்டு ஸோ போஸ்ட் வந்து கமிட் ஆகும். ஓகே, கிட்டில் கமிட் ஆகிட்டு தென் நம்ம எழுதின ஸ்கிரிப்ட் அந்த யாமில் ஸ்கிரிப்டில் இது பில்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம ரியாக்ட் எழுதுறோம்னா நம்ம வந்து பேக்கேஜ் பில்ட் பண்ணி தென் அப்புறம் தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ ரைட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மெத்தட்ஸ் வந்து ஒவ்வொரு லாங்குவேஜுக்கு நம்ம இருக்குது. ஸோ இப்போ நான் ஜாவா பண்ணணும்னா ஜார் ஃபைலாக நான் மாற்றணும், அதுக்கப்புறம் நான் வந்துட்டு EXE மாற்றி அதுக்கப்புறம் நான் செட் ஆஃப் ஃபைலாக கொடுப்பேன். ஸோ ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒவ்வொரு விதமான செட் ஆஃப் ஃபைல் இருக்கும், ரைட்? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இதை பில்ட் பண்ணுது. ஸோ பில்ட் பண்ணது கரெக்டாக இருக்கான்னு டெஸ்டிங் பண்ணிவிட்டு டெஸ்டிங் ஃபேஸ் போயிட்டு தென் ஸ்டேஜிங், அதுக்கப்புறம் டெப்ளாய். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம டெப்ளாய் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வேணா இருக்கலாம். இப்போதைக்கு நான் AWS வச்சுக்கிறேன், ஓகேவா? ஸோ AWSல நான் S3லையும் ஸ்டோரேஜுக்கு யூஸ் பண்ணிட்டு தென் EC2ல நான் லான்ச் பண்ணுறேன். அப்புறம் க்ளவுட் ஃபாண்ட் யூஸ் பண்ணி நான் டொமைன் கான்ஃபிகர் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் நெக்ஸ்ட் லெவல் நம்ம அதை அப்புறம் பார்த்துக்கலாம். தென் அதுக்கப்புறம் இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனுக்கு வரும். ஸோ இந்த ப்ரொடக்ஷனில் தான் எல்லாமே பக்காவாக நடக்கும். அதாவது கிளைண்ட் எண்ட் யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபுல் ஸ்டேஜ் இந்த யூனிட் டெஸ்ட், இன்டகிரேஷன் டெஸ்ட், எல்லா டெஸ்ட்டையும் இந்த ஜென்கின்ஸ், அதாவது நம்ம யூஸ் பண்ண போகிற அந்த CI/CD தான் வந்துட்டு மேனேஜ் பண்ணும். இதே நம்ம மேனுவலாக பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய எரர்ஸ் வரும். அதே மாதிரி தான் இதில் நம்ம டாக்கர் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ எதுக்கு டாக்கர் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஒவ்வொரு டெவலப்பர்ஸும் ஒவ்வொரு வெர்ஷன் ஆஃப் லாங்குவேஜஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் ரியாக்டில் வந்துட்டு 20 யூஸ் பண்ணுறேன்னா என் டெவலப்பர்ஸ் வந்து 18 யூஸ் பண்ணுறேன்னா கான்ஃப்ளிக்ட் வரும். ஸோ ரைட். ஆனால் நான் இப்போ வந்துட்டு கண்டெய்னராக டாக்கர் கண்டெய்னராக மாற்றும் போது அதுவே டிஃபைன் பண்ணிக்கும் இந்த வெர்ஷன் தான் அப்படின்னு. ஸோ அந்த இமேஜை ரன் பண்ணும்போது அந்த இது யாருமே எதுவுமே இன்ஸ்டால் பண்ணணும், ஜஸ்ட் அந்த இமேஜை ரன் பண்ணால் மட்டும் போதும், எல்லா பேக்கேஜுமே வந்துட்டு தானாக ரன் ஆகிக்கும். ஸோ இந்த கான்ஃப்ளிக்டை வந்துட்டு மேனேஜ் பண்ணுறது தான் டாக்கர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு எபிசோட்லேயும் வந்துட்டு ஒவ்வொன்றா டீட்டெயில்டாக பார்ப்போம். இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தரலாம். ஒரு சின்ன ப்ராப்ளம் தான். எனக்கு ஒரு டாஸ்க் அசைன் ஆயிருந்துச்சு. ஜஸ்ட் வந்துட்டு ஒரு பேஜஸில் வந்துட்டு ஒரு சின்ன நேவ் பார்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் பேக் எண்டில் வந்துட்டு எனக்கு சின்ன வேலை இருந்துச்சு.
நான் அது ஈஸியாக பண்ணி முடிச்சிட்டேன். ஜஸ்ட் எனக்கு ஒரு 20 to 25 மினிட்ஸ் தான் ஆச்சு. ஓகேவா? ஆனால் அதை டெப்ளாய் பண்ணிக்கிற எடுத்த டைம் தான் எனக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு. நான் அப்போ தான் ரியலைஸ் பண்ணேன், நம்ம பண்ணுற ப்ராஜெக்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்மியான டைம் எடுத்துக்குது. ஆனால் டெப்ளாய்மெண்ட் டைமில் தான் நம்ம ரொம்ப வந்துட்டு லோ ஆகிடுறோம். ஸோ இது வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு பெரிய ட்ராபேக். ஏன்னா வந்துட்டு ஒரு டெவலப்பர் வந்து பார்த்தாவே ஒரு கம்பெனி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு டெவலப்பர் சீக்கிரமாக அந்த ப்ராஜெக்ட் பண்ணி முடிக்கணும். ஸோ பெரிய பெரிய கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி. ஆனால் சில ப்ரொடக்ஷன் டைம் அப்படின்னு வந்துட்டா கண்டிப்பாக வந்துட்டு அது ஒரு ரஷ் ஹவராக தான் இருக்கும், ரைட்? ஸோ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு இந்த ஆட்டோமேஷன் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இப்போ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா, ஸோ நான் தான் இங்கே இருக்கிற டெவலப்பர். என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் நான் கிட்டப் ப்ரொபோசிட்லேயே நான் வந்துட்டு கோட புஷ் பண்ணுறேன். ஸோ இது புஷ் பண்ண உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நான் ஒன்றும் இல்லை, டெர்மினல் ஓப்பன் பண்ணி கிட் புஷ் ஓஜென்ட் நான் மெயின் புஷ் பண்ணுறேன் மெயின் பிரான்ச்சுக்கு. ஸோ இந்த மெயின் பிரான்ச்சை நான் புஷ் பண்ண என்ன ஆகுதுன்னா, இது டேரெக்டாக அந்த பைப் லைனுக்கு போயிட்டு அந்த பைப் லைனில் அதுக்கு அந்த ஸ்கிரிப்ட் எனக்கு இந்த ஐபி அட்ரஸில் இருக்கிற இன்ஸ்டன்ஸும் எனக்கு இந்த S3 பக்கெட்லையும் ஸ்டோரேஜ் பக்கெட்லையும் எனக்கு ஃபுல்லாக ஸ்டோர் ஆகி எனக்கு இந்த EC2ல என்னோட லான்ச் ஆகணும். ஸோ இந்த மாதிரி பர்பஸ்லாம் நான் எல்லாமே அந்த ஸ்கிரிப்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் கொடுத்தேன் அப்படின்னா, இந்த எனக்கு பைப்லைன் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன அத்தனையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, அதாவது பில்ட் பண்ணி, டெஸ்ட் பண்ணி, ஸ்டேஜிங் பண்ணி, டெப்ளாய் பண்ணி, மானிட்டர் பண்ணும். ஸோ அதே மாதிரி நம்ம இதோட நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, சிம்பிள் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ், இதெல்லாம் வந்துட்டு AWSல ஒரு சர்வீஸ். இந்த S3 பக்கெட், EC2 இதெல்லாம் வந்து AWSல ஒரு சர்வீஸ். நான் வந்து AWS யூஸ் பண்ணுறேன். ஸோ Azure அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணுதுன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் புஷ் மட்டும் பண்ண போதும், ஜஸ்ட் எனக்கு 1 or 2 மினிட்ஸ்லேயே எனக்கு எல்லா சேஞ்சஸும் எல்லாமே வந்துட்டு எனக்கு பில்ட் ஆகி எனக்கு லைவுக்கு வந்துடுச்சு ப்ரொடக்ஷனுக்கு. இதனால எனக்கு ரொம்ப டைம் ரொம்ப சேவ் ஆச்சு. அதே மாதிரி எனக்கு இந்த ப்ரொடக்ஷன் டைம்லேயும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நான் யூஸ் பண்ணுற பர்பஸ் எதுக்காக நான் இதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? தென் இதோட கோல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு ஒரு டைம் வந்து நமக்கு சேவ் பண்ணி கொடுக்க முடியுமோ, அந்த அளவுக்கு இதனால் கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ இது வந்துட்டு ஒரு சிம்பிள் ஆர்கிடெக்ட் தான், CI/CD பைப்லைன் இது. ஸோ நான் அப்ளை காட்டின இமேஜை விட இது கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கோடை வந்து நம்ம கமிட் பண்ண உடனே இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நேராக ட்ரிகர் ஆகி, ஸோ ட்ரிகர்னா நம்ம GitLabஓ இல்லை GitHub Action, ஸோ ஒரு Jenkins இந்த மாதிரி நம்ம எதை யூஸ் பண்ணியிருந்தோம் அதில் ட்ரிகர் ஆகி இதில் பண்ணால் தேர்ட் ஸ்டேஜை நம்ம வந்து பில்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பில்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இது என்ன பண்ணணும்னா நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணி நெக்ஸ்ட் டெஸ்ட் பண்ணி அந்த டெஸ்ட், அதாவது ரன் தி டெஸ்ட், இது கரெக்டாக ரன் ஆகுதா, எல்லா பேக்கேஜஸும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணோம். ஸோ ஆஃப்டர் டெஸ்டிங் அப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷன் டெஸ்டிங் அவுட்கம் வந்துட்டு தென் இதை நம்ம வந்து டெலிவர், அதாவது டெப்ளாய் பண்ணுவோம். ஸோ டெப்ளாய்னா ப்ரொடக்ஷனுக்கு நம்ம டெப்ளாய் பண்ணுவோம். ஸோ டெலிவர் மீன்ஸ் பில்டிங் ஸ்டேஜ், தென் டெப்ளாய். ஸோ டெப்ளாய் வந்துட்டு நம்ம என்ன சர்வீஸ் நம்ம யூஸ் பண்ணுறோமோ, எந்த பிளாட்ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ, அதாவது நான் AWS, Azure, ஸோ நம்ம வந்துட்டு என்ன நீங்கள் சர்வீஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த பைப்லைனை நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட் ஆன் ஸ்கிரிப்ட். அந்த YAML ஃபைலில் நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அந்த கோட் தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஃபுல் ப்ராசஸையும் வந்துட்டு ரன் பண்ணும். YAML சொன்னாலும் அது ரொம்ப பயங்கரமான கோடெலாம் நினச்சிக்காதீங்க. இருக்கிறதுலே ரொம்ப 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 பேசிக்கான கோட் அது. ஈஸியாக வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிடலாம், அந்த கோடை ஈஸியாக கற்றுக்கலாம். ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது அந்த கோட் எழுதுறதெல்லாம். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் நம்ம ஏன், எதுக்கு, என்ன ப்ராப்ளம்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்னு நம்ம பார்த்தோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் டு எண்டிங் ஒவ்வொன்றா விலாவரியாக பார்க்கலாம். உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், அதுக்கான ஒரு வீடியோ தனியாகவும் நான் போடுறேன். ஓகே, இது லைக் பண்ணி மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.